இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு பஞ்சாயத்து சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. இவர் கூட இந்த பொண்ணு போனதுக்கு சாட்சி யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல, நாங்கள் இருக்கோயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் வர்றாங்க. இந்த பொண்ணு சொன்ன மாதிரியே வந்துட்டு நாங்கள் ஓரத்தில் தான் நடந்து போய்கிட்டு இருந்தோம். அப்போ வந்துட்டு இந்த பொண்ணு அவரோட வண்டியை நிப்பாட்டினாங்க. அவரும் வந்துட்டு இவங்கக்கிட்ட ஏதோ பேசுகிறாங்க. அப்புறம் 2 பேர் வண்டியில் ஏறி கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல, வேறு யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல இன்னும் 2 பேர் வர்றாங்க. இதை வந்துட்டு சாருவோட அப்பா வந்துட்டு பார்த்து நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் வந்துட்டு இதுக்கெல்லாம் பிளான் போட்டு கொடுத்தவர் தானே. அப்புறமேட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்புறம் அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு நைட்டு வந்துட்டு அந்த பக்கம் போக ரொம்ப பயமாக இருந்துச்சு. அப்போ இவர் ஒருத்தர் தான் வண்டியில் வந்தார். நான் வந்துட்டு இவர் கூட ஏறி உட்காந்துக்கிட்டேன். வீட்டில் போய் இறக்கி விடுங்கன்ற மாதிரி சொன்னேன். திடீர்னு உள்ளே வந்து என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாருமே வந்துட்டு ஷாக்காக அவங்க ஒய்ஃப் வந்துட்டு இவர் இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கூப்பாடு போடுறாங்க. அப்போ வந்துட்டு இந்த பக்கம் அவங்க தம்பி இருக்காங்களா, அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, இவங்க உங்களை பற்றி சொல்லிட்டாங்க, இதுக்கு நீங்கள் ஏதாவது மறுப்பு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, ஆமாம் என்கிட்ட உண்மை இருக்குது, நான் வந்து இப்படி பண்ணவே கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்போ இந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்க, பாதி உண்மை பாதி பொய் சொல்லிட்டு இருக்காங்க, நான் இப்படிலாம் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு அந்த பக்கம் மாயாவையும் சீனுவையும் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. 2 பேர் வந்துட்டு இந்த பொண்ணு தாயோட ஹஸ்பண்டை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கா. அவர் உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டு இருக்காரு. டீ எல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் பேப்பரை பார்த்துடுச்சா, இந்த பேப்பரை பார்த்தா எங்கே பார்த்தாலும் கொல்ல இதே தான், ஒரு நல்ல நியூஸே இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பார்த்தா மாயாவும் சீனி நிற்கிறாங்க. ஐயோ இவங்க நம்மளை விட மாட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓட பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு சீனு பார்த்துடுறாங்க. மாயா அந்த இருக்காங்க அப்படின்னு சொல்ல மறுபடியும் ஓடி போகிறாங்க. என்னையா உங்களுக்கு வேணும், நான் தான் என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது, அவள் சமகாசமே எனக்கு வேணான்னு சொல்லிட்டல, அப்புறம் ஏன் வந்துட்டு என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, எங்கள் சித்தப்பா ரொம்ப பாவம், அவர் எந்த தப்பும் அறியாதவர், இப்போ வந்துட்டு பஞ்சாயத்தில் அசிங்கப்பட்டு நின்றுட்டு இருக்காரு, நீங்கள் வந்தால் மட்டும்தான் அவரை வந்துட்டு காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல, ஐயோ அவள் திருந்தாத கேஸு, என்ன சொன்னாலும் திருந்த மாட்டா, மறுபடியும் வந்துட்டு அந்த லைஃபுக்கு என்னை கொண்டு போய் சேர்த்துடலான்னு பார்க்குறீங்களா, நான் எப்படியாவது தப்பிச்சு ஓடிடலான்னு பார்க்கேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள் அவங்க என்ன சொல்லி எங்கள் சித்தப்பா கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க தெரியுமா, உங்களோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி தான் ஹெல்ப் கேட்டாங்க, உங்கள் உயிரை காப்பாற்ற வந்தவர் இப்போ ஒரு ஆபத்தான நிலையில் இருக்காங்க, அப்போ கூட நீங்கள் காப்பாற்றலைன்னா எப்படி, உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு தப்பானவங்கன்னு மற்றவங்களுக்கு தெரியாததுனால தானே அவங்க மேலே மேலே தப்பு பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ நீங்கள் அவங்க தப்பானவங்க அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்கில் சொன்னால் தானே அடுத்த தடவை யாரும் இந்த மாதிரி பாதிக்கப்பட மாட்டாங்க, ப்ளீஸுங்க நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களால் வந்துட்டு ஒரு நல்லவர் வந்துட்டு கஷ்டப்படக்கூடாது, ஒரு குடும்பமே வந்துட்டு இப்போ நீங்கள் வரலாட்டி அழிஞ்சு போயிடும், அவமானத்தில் செதஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்ல வந்துட்டு யோசிக்கிறான். சரி இப்போ நான் என்ன தான் பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, எங்கள் கூட பஞ்சாயத்துக்கு வந்து உங்கள் ஒய்ஃபை பற்றின உண்மையை சொன்னால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து பஞ்சாயத்தில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. சரி சொல்லு உன் சார்பாக என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கேட்க, இவர் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அவங்களோட ஹஸ்பண்டுக்கு பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் என் வண்டியை நிப்பாட்டினாங்க, நானும் வந்துட்டு அவங்கள வண்டியில் ஏற்றி கூட்டு போனேன், உள்ளே போய் பார்த்தா அப்படி யாருமே இல்லை, எங்கம்மா அவன் ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன், ஆனால் அவங்க திடீர்னு சேலையெல்லாம் அவுத்துட்டு அவங்க தான் இந்த மாதிரி எல்லாம் கத்தி கூப்பாடு போட்டாங்க, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்தேன், அப்புறம் சுற்றி இருக்கவங்களாம் என்னை வந்து பிடிச்சிக்கிட்டாங்க, அப்புறமேட்டி தான் நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரியுமே, நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஊர்க்காரன்னு சொல்லிட்டு சொல்லி அமிச்சேன், அதுக்கடுத்து எல்லாருமே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்ல, கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் சொல்கிறாரு, நம்ம தம்பி இப்படி பண்ண மாட்டாங்க ஐயா, உங்கள் தம்பியை பற்றி உங்களுக்கே தெரியல, இவர் சொல்கிறத பார்த்தாலும் உண்மை மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்ல, பக்கத்தில் இருக்கிற அப்புறம் யாருமா அந்த பொண்ணு வந்துட்டு பொய் சொல்ல போகுது, அந்த பொண்ணு வந்துட்டு ஏன் வந்துட்டு தேவையில்லாமல் இவர் மேலே கற்பை பற்றி பழி போடணும் அப்படின்னு சொல்ல, முன்ன பின்ன தெரியாதவங்க மேலே எதுக்கே அப்படி பழி போடணும் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு சொல்கிறாங்க, முன்ன பின்ன தெரியாதா, எனக்கு அவரை நல்லாவே தெரியும், அவருக்கு என்ன நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல, எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவரோட மாந்தோப்பில் தான் நான் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, இந்த திக்கம் அவங்க தம்பியை பார்த்து உண்மையா அப்படின்னு கேட்க, ஆமாம் தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பையிலேருந்து அவருக்கு என் மேலே ஒரு கண்ணு போல, ஆனால் இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு அழுக, சாரு வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட, அப்பா நல்ல ஆளை தான்ப்பா செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஒரு விஷயத்தில் அப்பா இறங்குறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேனை வந்துட்டு டைலாக் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதை கேட்டுட்டு இருந்த ரகுராம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு யோசனையிலே இருக்காங்க. சுற்றி இருக்கவங்களாம் சேர்ந்துட்டு, அதான் தெரிஞ்சிருச்சே இந்த தம்பி தான் தப்பு பண்ணியிருக்காங்க, தீர்ப்பு கொடுங்க, எப்போ எல்லாருக்கும் கொடுக்குற தீர்ப்பு தான், மொட்டை அடித்து இடுப்பில் கல்லை கட்டி ஊர் ஃபுல்லாக சுற்றி வரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. உங்கள் ஒய்ஃபு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டு கத்தி அழுகுறாங்க, ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு, குற்றவாளிக்கு வந்துட்டு வேறு எதுவும் ஆதாரம் இருக்கா, நீங்கள் வந்துட்டு நிரபராதியை நிரூபிக்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்க, எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி சொல்லிடுறாங்க. நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான், ஆனால் நான் இந்த தப்பு பண்ணவே இல்லை, அது அந்த கடவுள் மேலே இல்லை, நான் உயிராக நினைக்கிறேன், அன்னை மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருந்துக்கிறாங்க. குற்றவாளிக்கு வந்துட்டு சார்பாக ஆதாரம் எதுவுமே இல்லாதனால அவர் தான் குற்றவாளின்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் தீர்ப்பு சொல்லிடுற, எல்லாரும் ஓன்னு பயங்கரமாக அழுகுறாங்க. அடுத்து
மொட்டை அடிக்கிறதுக்காக அவர் தம்பியை கூட்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. அப்போ ரகுராம் பார்த்து ஃபீல் பண்ணுறாரு, தம்பி நீ எந்த தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும்டா, அந்த அண்ணனுக்கு தெரியும், ஆனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஒரு பக்கம் ஃபேமிலியெல்லாம் அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ மாயா வந்துட்டு இங்கே இருக்கிற ஒரு பொண்ணுக்கு தான் கால் பண்ணுறாங்க. மாமா வந்துட்டு நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது, நான் உடனே அங்கே வந்துக்கிட்டு இருக்கேன், தண்டனையை உடனே தடுத்து நிறுத்தி வை அப்படின்னு சொல்ல கரெக்டாக மொட்டை அடிக்க போகிற நேரத்தில் அந்த பொண்ணு வர்றாங்க. நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சாருவோட அப்பா சாருக்கிட்ட இவ யாருமா அப்படின்னு கேட்க, இவ அந்த மாயா கூட படிக்கிறவ அப்படின்னு சொல்லிட்டு, இவ எதுக்கு இங்கே வந்தான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னம்மா எதுக்கு நிறுத்த சொன்ன அப்படின்னு கேட்க, மாயா வந்துட்டு லைனில் தான் இருக்காங்க, இவர் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஒரு செகண்ட் வந்துட்டு ஷாக் ஆகி போய் பார்த்துக்கிட்டு இருக்க. சாருவோட அப்பா திருதுன்னு முழிக்கிறாரு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.